போட்டோ எப்படி 40 ஆர்டரா மாறுச்சு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டேன். வீடியோ போட்ட உடனே கமெண்ட்ஸ் நிறைய போட்டிருந்தீங்க. அதுல ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி டோன்ட் ரிவீல் த ஸ்ட்ராட்டஜி, இட்ஸ் ஃபுல்லி ஆர் ஐடியாலஜி அண்ட் எஃபர்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த கமெண்ட் வந்து நல்ல விதமான கமெண்டா தான் அவங்க போட்டிருக்காங்க, என் மேல இருக்க அக்கறை இல்ல. பட் ஆனா எனக்கு என்னவோ இந்த ஐடியாலஜி எனக்கு செட் ஆகல. பிசினஸ் நீங்க ரன் பண்றீங்க, ஏதோ ஒண்ணு வந்து நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே ரீச் ஆகும். அதே நேரத்துல அதை நிறைய பேர் காப்பி பண்ணி அவங்களும் அவங்க பிசினஸ்ல கொண்டு வருவாங்க. காப்பி பண்ணிட்டாங்களே, இப்படிலாம் என் பிசினஸோட ஸ்ட்ராட்டஜிலாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்படணும் அவசியமே கிடையாது. ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணி நல்லா ரீச் கொடுக்க முடிஞ்ச உங்களால இன்னொரு ப்ராடக்ட்டை கண்டிப்பா கிரியேட் பண்ண முடியும். நல்லாவே அதுவும் ரீச் உங்களால கொடுக்க முடியும். இப்போதைக்கு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னா ப்ராடக்ட்டோட டிசைனை வேணா அவங்க காப்பி பண்ணிருக்கலாம். இதுக்கு மேலேயும் நீங்க வந்து நிறைய ப்ராடக்ட்ஸை கிரியேட் பண்ணுவீங்க. அதுல இருக்கிற சின்ன சின்ன நுணுக்கங்கள் இயல்பாவே உங்களுக்கு அந்த பிசினஸ் மேல இருக்கிற ஒரு பாசம், அந்த அக்கறை பார்த்து பார்த்து செய்யற விஷயங்கள் எல்லாம் காப்பி பண்ணவே முடியாது. ப்ராடக்ட்டை காப்பி பண்ணி நிறைய காம்படிட்டர்ஸ் வரலாம். பட் ஆனா உங்க ப்ராடக்ட் கண்டிப்பா தனியா தெரியும். நீங்க பார்த்து பார்த்து குவாலிட்டியா செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா தனியா தெரியும். உங்களுக்கான கஸ்டமர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா வருவாங்க. சோ எதுக்கும் கவலைப்படாதீங்க. டெய்லி பிசினஸ் நடக்கிறத ஷேர் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. கண்டிப்பா உங்க கஸ்டமர் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு வருவாங்க. நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.